எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு கார்த்திக் அவர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்த உடனே ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எதனால் எந்த அளவுக்கு ரசிகர்கள் கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கார்த்திக் அவர்கள் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன சொன்னாரு கார்த்திக் அவர்கள் முதல்வர் விஜயை குறித்து ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு ரகசியத்தையும் சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுதான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்னைக்கு ஜனநாயகன் படம் மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்குது. நம்முடைய தமிழ் தியேட்டர் ஓனர்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட என்ன நினச்சோம்னா ஜனநாயகன் படம் ஏற்கனவே லீக் ஆகிடுச்சு, அதனால் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஒரு நாள் 2 நாள் அளவுக்கு ஃபுல் புக்குடு ஆகிடும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஜனநாயகன் படம் 2 வாரம் வரைக்கும் புக்குடாக இருக்குது. சில தியேட்டர்ஸ்லாம் 3 வாரத்துக்கு ஃபுல்லாக புக்குடாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்குது. இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ சூப்பர் ஸ்டார்களுடைய படம் வந்திருக்குது, எத்தனையோ மிகப்பெரிய நடிகர்களுடைய படம் வந்திருக்குது. ஆனால் ஒரு லீக்குடான படம் இவங்களை எல்லாத்தையும் விட அதிக புக்குடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு தமிழ் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த நார்த் இந்தியா தியேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஷாருக் கான், சல்மான் கான் படத்துக்கு தான் இங்கே அதிகமாக டிக்கெட் புக் ஆகும். இல்லைன்னா சவுத் இந்தியாவிலேருந்து வர பாகுபலி, RR, புஷ்பா அப்படிங்கிற மிகப்பெரிய படங்கள்லாம் நல்ல புக் ஆகும். ஆனால் ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய படம் இன்னைக்கு 1 வாரம் வரைக்கும் நிறைய தேட்டர் ஃபுல் புக்குடு ஆகிடுச்சு. இது ஷாருக் கான், சல்மானுக்கு கூட நடக்காத அதிசயம் முதல்வர் விஜயோடைய ஜனநாயகன் படத்துக்கு நடந்திருக்குது. எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்குது. இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்களா நம்முடைய நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த CM விஜய் அவர்களுக்குன்னு அவங்க அப்படியே புல்லரித்து போயிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட விஷயத்துலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பொதுவாகவே இந்த வடக்கர்கள் நம்ம முதல்வர் விஜய் அவர்களை PM ஆக்கணும்னுங்கிற நிறைய ரீல்ஸை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்க உண்மையாலும் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களை PM பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நார்த் இந்தியாவில் முதல் முறையாக சவுத் இந்தியாவிலேயே, அதாவது அவங்களுடைய படத்துக்கே இல்லாத ஒரு வரவேற்பு ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்கும் போது நமக்கு நல்லாவே தெரிய வருது. அவங்க உண்மையாலும் முதல்வர் விஜயை PM பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நேயர்களே, ஜனநாயகன் படம் இந்த அளவுக்கு நல்லா போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருமே ஜனநாயகன் படத்தை ஒரு படமாக பார்க்கல, எல்லாமே ஒரு திருவிழாவாக பார்க்குறாங்க. தன்னுடைய அண்ணன் மகனுடைய கடைசி படத்தை நம்ம கொண்டாடணும், தியேட்டரில் போய் அவரை பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அதிகமாக தியேட்டருக்கு போகாதவங்க கூட எப்பயாவது ஒரு தடவை 2 தடவை மட்டும் போகிறவங்க கூட இன்றைக்கி ஜனநாயகன் படத்துக்கு பெண்கள், தாய்மார்கள்னு எல்லாருமே குடும்பமாக போயிட்டுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இதுவரைக்கும் தமிழ் சினிமா துறையில் நடந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை அப்படிங்கிறத அனைவரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, நம்முடைய கார்த்திக் அவர்கள் சொன்ன விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். அங்கே இருக்கிற எனர்ஜியை பார்க்கும்போது, கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதாவது மதியான ஷோவுக்கு, ஈவினிங் ஷோவுக்கு இருக்கிறவங்க கூட காலையிலே நாங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே வரோம். நாங்கள் காலையில் ஷோவுக்கு புக் பண்ணலை, நாங்கள் பண்ணியிருக்கிறது ஈவினிங் ஷோவுக்கு தான். இருந்தாலும் அந்த காலையில் அந்த கொண்டாட்டத்துக்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு காலையில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த கொண்டாட்டத்தை விட முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்களை நிறைய பேர் சும்மா சாதாரணமாக தள்ளிடலாம், நாம் அவருக்கு போட்டியாக ஒரு படத்தை விட்டால் நாம் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவர் ரொம்பவே சாதாரணமாக ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இப்படி மக்கள் ஈவினிங் ஷோவுக்கு புக் பண்ண மக்கள் கொண்டாட்டத்துக்காகவே காலங்காலத்தில் கொண்டாடிட்டு மட்டும் போகிறாங்க. ஏன்னா அவங்களால காலையில் புக் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் பண்ணிடுறாங்க. அந்த கொண்டாட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காலங்காலத்தில் வந்துடுறாங்க. இந்த அதிசயம் நடந்ததே கிடையாது அப்படின்னு கார்த்திக் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நேயர்களே, கார்த்திக் அவர்கள் சொன்னது சரியா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.